இஸ்ரவேலின் மலைப்பகுதிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் மற்ற யாரும் எதிர்கொள்ளாதிருந்த ஒரு எதிரியை எதிர்த்து போராடுகையில் தன் நல் மேய்ப்பரை சந்தித்தார் தாவீது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக இருந்த தாவீது தேவ பிரசன்னத்தை தன் வாழ்வின் மையமாக கொள்வதன் அழகு என்ன என்பதை நமக்கு காண்பிக்கும்படி தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். தானியேல் சிங்கங்களின் குகையில் தனியாக நிற்கவில்லை. அவருடைய நண்பர்கள் எரியும் சூளையில் கைவிடப்படவில்லை. ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய பிரசன்னத்தில் நின்ற போதுதான் கல்லெறியப்பட்டார். தமஸ்குவுக்கு போகும் வழியில் பவுலை இடைமறித்த கிறிஸ்து உலகையே மாற்றப்போகும் பிரசன்னத்தை மையமாக கொண்ட வாழ்வுக்குள் அழைத்து சென்றார். இருண்ட சிறையிலும் உபத்திரவத்தின் பயமுறுத்தல் மத்தியிலும் கூட பவுல் தேவ பிரசன்னத்தை அனுபவித்தார். கிறிஸ்தவ வரலாறு தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு எல்லா விதமான இடங்களிலும் பிரசன்னராய் இருக்கிறார் என்று பறைசாற்றும் நீளமான தொடர்கதை. ஜான் ஹஸ் தன் விசுவாசத்திற்காக எரிக்கப்பட்ட போதும், நாஜி சித்திரவதை முகாமில் கோரிட்டென்போம் இருந்த போதும், சீனாவில் ஹட்சன் டெய்லர் ஊழியம் செய்த போதும், பிரிட்ஜ்டலில் ஜார்ஜ் முல்லர் தேவனுக்காக பணியாற்றிய போதும் தேவன் அவர்கள் அனைவரோடும் கூட இருந்தார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதே சரித்திரத்தின் மையம். அதுவே நம் வாழ்வின் மகிமை. எந்த சூழலிலும் நமக்கு தேவையான அனைத்தையும் அவருடைய பிரசன்னம் நமக்கு தருகிறது. அவருடைய பிள்ளைகளை அவர்கள் இருக்கும் இடத்திலேயே சந்திப்பது நம் ஆண்டவருக்கு அலாதி பிரியம். பயப்படாதே என்கிற சொற்றொடர் வேதாகமத்தில் பல முறை வருகிறது. விசுவாசி பயப்பட தேவையில்லை. அதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். God bless you.